Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி noodles cutlet. இந்த கட்லெட்டை நான் இன்னைக்கு Maggi யூஸ் பண்ணி தான் பண்ணிருக்கேன். இது ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். சேம் டைம் ரொம்ப யம்மியா இருக்கும். சரி வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு panல 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா சூடானதும் நான் Maggi இந்த மாதிரி உடைச்சு அதில ஆட் பண்ணிக்கிறேன். Maggi கரெக்ட்டா ஒரு 2 minutes வெந்தா போதும். ரொம்பவும் குக் பண்ண கூடாது. இதுல கொஞ்சமா நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்பதான் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம இருக்கும். இப்போ 2 minutes ஆயிடுச்சு. நான் அந்த Maggi எல்லாம் எடுத்து வேற ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். தண்ணி இல்லாம இந்த மாதிரி ஒரு இதுல வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 2 உருளைக்கிழங்க நான் நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துர்க்கேன் இந்த மாதிரி. இது கூட நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி, சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த Maggi ஆட் பண்ணிடுறேன். லாஸ்டா கொஞ்சமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா உருளைக்கிழங்குலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் லாஸ்டா இதல நம்ம வேக வச்சு வச்சிருக்க Maggi ஆட் பண்றோம். Maggi ஆட் பண்ணதும் இது ரொம்ப நம்ம பிசைய கூடாது. அந்த Maggi எல்லாம் குழஞ்சிடும். சோ ரொம்ப ஜென்டிலா நம்ம இத mix பண்ணனும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுல்ல நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு cornflour மாவு எடுத்துர்க்கேன். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இத நல்லா mix பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இத நல்லா கட்டி இல்லாதபடி நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் கிரம்ஸும் எடுத்து வச்சிருக்கேன் இது ரெண்டு கூட. இப்போ இது ஒரு மீடியம் பால் சைஸ்க்கு இத நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இத லைட்டா தட்டி ஷேப் பண்ணிக்கிறேன். இப்போ இத அந்த மைதா cornflour அந்த இதுல டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுல நல்லா டிப் பண்ணதும் பிரெட் கிரம்ஸ்ல போட்டு எடுத்துக்கிறேன். அப்பதான் வெளியில இருக்க அந்த அவுட்டர் எல்லாம் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ ஒரு panல எண்ணெயை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இந்த கட்லெட்டை நம்ம இதில் ஒன்று ஆட் பண்ணிடலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். ஓரளவுக்கு வெந்ததும் இதை இப்படி திருப்பி போட்டுடலாம். இப்போ 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இதை நான் எடுத்துடுறேன். அவ்வளோதான், நம்மளோட Maggi கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். Thank you.